உங்களை யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம மூஞ்சில் ஒரு சாணியை கரைச்சி அடிச்சா மாதிரி. இப்போ ஒருத்தங்க நம்மளை பார்த்து அசிங்க அசிங்கமாக திட்டினாங்க, இல்லை நமக்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசிட்டாங்கன்னு வச்சுப்போமே, சாணி எடுத்து நம்ம மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நமக்கு என்ன உடனே தோணும், அது எப்படா அவன் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி அவன் மூஞ்சில் அடிக்கணும்னு தோணும். அப்போ திருப்பி அதை நம்ம அடித்தோம் அப்படின்னா நம்ம கையும் சேர்ந்து அழுக்காகும். இப்போதைக்கு நம்ம அடிக்கலைன்னா அவன் கை மட்டும்தான் அழுக்காக இருக்குது. கரெக்டாக நான் சொல்கிறது. பட் ஆனால் வந்து நம்ம மேலே சாணி பட்டுச்சா அந்த நாத்தத்தோடையே அந்த ஃபுல் டே இருக்கும்னு அவசியம் இல்லை. சில பேர் அதே நினச்சினே இருப்பாங்க, சுற்றி சுற்றி அதே ஓடின்னு இருக்கும், அந்த நாத்தமே உள்ளே ஓடின்னு இருக்கும், அந்த சிந்தனையே உள்ளே ஓடிட்டு இருக்கு, என்ன அப்படி பண்ணிட்டானே என்னதை பண்ணிட்டானேன்னு சொல்லி அந்த தாட்ஸே ஓடின்னு இருக்கும். அதே வச்சுக்கூடாது. அதை ட்ராப் பண்ண தெரியணும், அதை விட தெரியணும், ஆனால் கை கழுவ தெரியணும். பெஸ்ட் யாராவது நம்ம இன்சல்ட் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல குளியலை போடணும். என்ன குளியல்? அமைதின்ற ஒரு குளியலை போட்டு பாருங்க. சைலன்ஸ் தான் பெஸ்ட் வே டு ட்ரீட் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம். ஏன்னா நீங்க திருப்பி ஏதாவது சொல்ல திருப்பி அங்கேயிருந்து இன்னொரு சாணி கரைச்சி அடிப்பாங்க. இப்படியே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? சாணி வந்து ஒரு விதத்தில் பார்த்தா ரொம்ப புண்ணியமான விஷயம். அது ஃபியூவல் ஒரு ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணலாம். அதை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் வந்து உங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லலாம் கவலைப்படாதீங்க. அமைதியாக இருங்க, சைலண்ட்டாக இருங்க. ஒரு நல்ல மூச்சை உள்ளே இழுத்து விட்டு பாஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.